திரு ஐயா வெங்கடேஷ் சுவாமி அவர்கள் ஐயா பேச வருகிறார். அவரை வருக வருக என வாருங்கள் வளர்வன் சார்பாக வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட முதல் பேச்சு. லக்கணம் நின்று 6ஆம் அதிவு அந்த இதை பற்றி பேசுகிறேன். நோய் நொடி கடன் இதை பற்றி பேசுகிறேன். லக்கணம் நின்ற சாரம் 6ஆம் அதிபதி சாரமும் 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் அந்த சாதகர் கடன், நோய், எதிரிகள் பாதிப்பு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. அதே லக்கணம் 2ஆம் அதிபதி சாரம் 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் கடன் வாங்கி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அமைப்பு. கண், பல்லு நோய் இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணுங்க அவசியம். முகத்தில் ரோகம் ஏற்படும் அவசியம் அவருக்கு. இவருக்கு பெரியம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோய் ஏற்படும். 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும் தைரியம் குறையும், வீரியம் குறையும். இளைய சகோதரனுக்கு பாதிப்பு ஏற்படும், ரோகம் ஏற்படும். ஆடை அணிகள் இந்த அடமானத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இஎன்டி பிரச்சனை, காது, மூக்கு, தொண்டை இது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படும். 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் வீடு சம்பந்தப்பட்டது இடிபாடுகளுக்கு உண்டாகும். வீட்டுக்காக வைத்தியம், வீட்டுக்காக செலவு, தாய்க்கு உடல்நலம் பாதிக்கும். அந்த ஜாதகருக்கே உடல்நல பாதிப்பு ஏற்படும். ஆடு மாடு இருந்துச்சுன்னா அந்த ஆடு மாடு திடீர்னு அதுக்கு நோய் அதனால் பாதிப்புகள், இழப்புகள் ஏற்படும். வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 5ஆம் அதிபதி 5க்குரியவன் 5ஆம் அதிபதி லக்கணத்தை சாரம் வாங்கியிருந்தான். 5க்குரியவன் 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தான். 6ஆம் அதிபதி 5 இருந்தால் பூர்வீகத்தால் பிரச்சனை. குழந்தைகளுக்கு அடிக்கடி வைத்திய செலவு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். 6ஆம் அதிபதி 6க்குரிய சாரம் வாங்கியிருந்தால், இல்லை 6ஆம் அதிபதி 6லே இருந்தால் அவங்களுக்கு கடன், நோய் இதெல்லாம் அந்த பாதிப்பு காட்டாது. ஏன்னா அவர் அந்த நோய் நொடியிலிருந்து ஜெயிப்பார். வழக்குகள் இருந்தால் கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதில் ஜெயிப்பார். ஆனால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் அதிகமாகவும் தீய பலன் குறைவாகவும் இருக்கும். இதை 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் 6ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் ஜாதகர் மனைவிக்கு நோய் நொடி வரும். கூட்டு தொழில் ஆகாது. கூட்டு தொழில் ஆகாது. விரையில் பாதிப்பு, அது ஆணாக இருந்தால் விரையில் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டான். 8க்குரியவன் 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் நோய் நொடிகள் அவ்வளோக்கா பாதிப்பு ஏற்படாது. ஐயா அவர்கள் சிறப்பாக 6ஆம் அதிபதியுடைய சாரங்கள் எந்த இடத்தில் இருந்தால் என்ன வகையான பலன்களை கொடுக்கும் என்பதை சிறப்பாக சொன்னார். ஐயாவுக்கு நம்முடைய நிறுவன சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கய்யா. 812 465 78 74 கே. வெங்கடசாமி.